நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற மன மகிழ்ச்சியான வார்த்தை எண்ணாகமம் 11வது அதிகாரம் 23வது வசனம். கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, பாருங்க, ஆண்டவர் மோசையோடு சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை. கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்று ஆண்டவர் மோசையோடு சொன்னார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, மோசேக்கு ஆண்டவர் வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை விசேஷமாய் நடத்தினார், அற்புத விதமாய் அதிசய விதமாய் நடத்தினார். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் அந்த ஜனங்கள் இறைச்சியை கேட்டபோது மோசே ஆண்டுடைய சமூகத்திலே போய் நிற்கிறார். ஆண்டவரே, 6 லட்சம் காலாட்கள் மாத்திரம் இருக்கிறார்கள், 1 மாதம் வரைக்கும் இறைச்சி கொடுப்பேன்னு சொல்றீங்களே, இது எப்படி நடக்கும் ஆண்டவரே? நீர் ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் அடித்தாலும் இவர்களுக்கு எப்படி 1 மாதம் வரைக்கும் இறைச்சி கொடுக்க முடியும்? சமுத்திரத்தின் மச்சங்கள் எல்லாம் கொண்டு வந்து இங்க குவிச்சாலும் அவங்களுக்கு 1 மாசம் வரைக்கும் எப்படி ஆண்டவரே இறைச்சி கொடுக்க முடியும்? நீர் கொடுப்பேன்னு சொல்லிட்டீரே அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அந்த நேரத்துல ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான், கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ மோசே, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, செங்கடலை 2ஆக பிளந்த நான் அல்லவா? தண்ணீர் கசப்பான போது மதுரமாக மாற்றினவர் நான் அல்லவா? தண்ணீர் இல்லாத போது கண்மலையிலிருந்து தண்ணீரை உருவாக செய்தவர் நான் அல்லவா? மன்னா தினந்தோறும் காலையில வந்து விழுந்து அந்த மன்னாவை வைத்து உங்களை போஷித்துக் கொண்டிருக்கிறவர் நான் அல்லவா? ஏன் உனக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு மோசே? என்னுடைய கை குறுகி போனதா? என்னுடைய வார்த்தையின்படி நடக்குமா நடக்காதா என்று நீ இப்பொழுது காண்பாய். நீ என் மேல உனக்கு ஒரு நம்பிக்கை குறைஞ்சு போச்சுல, நான் சொன்னது செய்யற நான் செய்யலையா என்பதை நீ பார்ப்பா என்று ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார். அன்பான தெய்வ பிள்ளையை காணும்படியும் செய்தார். அத்தனை பேரும் 1 மாதம் வரைக்கும் சாப்பிடுகிற அளவுக்கு ஒரு காற்றை உண்டு பண்ணி காடைகளை வரவழைத்து அத்தனை பேருக்கு இறைச்சியை கொடுத்தார். நம்முடைய தெய்வம் அவ்வளவு பெரிய தெய்வம். பிரியமானவர்களே, மோசைக்கு அன்றைக்கு ஆண்டவர் அதை காண்பித்து கொடுத்தார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காண்பித்து கொடுத்தார். என்னால முடியாதது என்று எதுவுமே இல்லை, நான் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை நிரூபித்து காண்பித்தார். இந்த காலை வேளையிலே வேதனையோடு வந்திருக்கீங்களா? எனக்கு இது நடக்குமா நடக்காதா? இது எப்படி நடக்கும் என் வாழ்வில்? இவ்வளவு பெரிய காரியமாச்சு அப்படின்னு பல காரியங்களை நினைத்து பலவிதமான எண்ணங்களோடு வந்திருக்கீங்களா? இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் தருகிற வார்த்தை, என்னுடைய கை குறுகி இருக்கிறதோ, கேட்கிறார் நம்மளை பார்த்து. என் மகளே, என்னுடைய கை உனக்கு குறுகி இருக்கிறதா? என் வார்த்தையின்படி நடக்குமா நடவாதா என்பதை இன்று நீ காண்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் இந்த நாளிலே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை தர வல்லவரார் இருக்கிறார். இந்த வார்த்தை விசுவாசிப்போம். இந்த வார்த்தையின் ஆசீர்வாதங்களை இந்த நாளிலே ஆண்டவரிடத்திலிருந்து நாம் எல்லாரும் பெற்றுக்கொள்ள அவரிடத்துல கேட்போம். ஆனா நிச்சயமாய் நமக்கு அதுக்கு உதவி செய்வா. பிரியமானவர்களே, எண்ணாகமத்தின் புஸ்தகத்துல இந்த நாளில வாசிக்க வேண்டிய வேத பகுதி 11வது அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது இந்த இன்சிடென்ட் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் அழுகிறார். இச்சை, இறைச்சியை புசிக்க வேண்டும் என்கிற ஆசை, இச்சை. அன்பான தெய்வ பிள்ளைகளை ஆண்டவரிடத்துல கேட்டிருந்தா கொடுத்திருப்பார். ஆனா இச்சை உள்ளவர்களானார். இச்சையானது கர்ப்பம் தெரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போதும் மரணத்தை பிறப்பிக்கும் என்று யாக்கோபு 1 வாசிக்கிறோம் அல்லவா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, இச்சை உள்ளவர்களானார்கள். வேதத்திலே இச்சை பாவம். கிறிஸ்தவர்களாகிய நாம் இச்சைகளுக்கு உட்படக்கூடாது. இது என்ன இச்சையா இருக்கலாம்? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள் என்று வேதம் சொல்கிறது.
இந்த இச்சைகளை விட்டு நாம் விலகி ஓடுகிறவர்களா இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் இச்சித்தார்கள், இச்சையுள்ளவர்களான அழுகுறாங்க பாருங்க. நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் எத்தனையோ காரியங்களை நமக்கு தந்திருக்கிறார். ஆனா நிறைய பேருக்கு திருப்தி கிடையாது. அழுதுகிட்டே இருப்பான். இஸ்ரவேல் ஜனங்கள் அழுதார்கள். எத்தனை நன்மைகளை அனுபவித்தவர்கள். கொஞ்சம் பின்னால திரும்பி பாருங்க, எத்தனை அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். 40 வருஷ காலமா மன்னாவை கொடுத்து போஷித்தார். யாருக்காயிலும் இப்படி செய்திருக்கிறார்? அன்பான தெய்வ பிள்ளைகளை வெகு எளிதாய் மறந்து போனார்கள். ஆண்டவர் செய்த காரியங்களை வெகு விரைவாய் மறந்து போனார்கள். இச்சை உள்ளவர்களானார்கள், அழுதார்கள், புலம்பினார்கள். எங்களுக்கு கொடுப்பவர் யார் என்று கேட்டார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இது மாத்திரமல்ல, முந்தின காரியங்கள். அவங்க எகிப்துல இருக்கும்போது மச்சங்களை சாப்பிட்டோம், வெள்ளரிக்காய்களை சாப்பிட்டோம், கொம்மட்டி காய்களை சாப்பிட்டோம், கீரைகளை சாப்பிட்டோம், வெங்காயங்களை சாப்பிட்டோம், பூண்டுகளை சாப்பிட்டோம். இதெல்லாம் நாங்க நினைக்கிறோம். சொல்லி சொல்லி அழுறாங்க. அன்பான தெய்வ பிள்ளை, எங்க உள்ள வாடி போகிறது என்று சொல்றாங்க. இந்த மன்னாவை அற்பமா எண்ணினார்கள். இந்த மன்னா யாருடைய அப்பம் தெரியுமா? தூதர்கள் உண்ணும் உணவினால் அவர்களை போஷித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தூதர்கள், அன்பான தெய்வ பிள்ளைகளை, அவர்கள் உண்கிற உணவினால அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் காலையில அந்த பனி பெய்யும் போது அதோடு சேர்த்து அந்த மன்னாவை கொடுத்து போஷித்தார். பாருங்க, இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று இந்த மன்னாவை அற்பமா எண்ணினார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த மன்னாவை வைத்து எல்லா உணவுகளையும் சமைக்கலாமா சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அரைத்து அப்பமா புசிக்கலாமா. அதனுடைய ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல இருக்குதான். எவ்வளவு ஒரு அருமையான உணவு. ஆனா அவர்களுக்கு திருப்தி இல்லை. திருப்தி இல்லாத ஜனங்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலே திருப்தி இருக்கிறதா? என் ஆண்டவர் நமக்கு நம்முடைய ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி செலுத்துகிறவர்களா இருக்கிறோமா? மாறாக முறுமுறுக்கிறவர்களா இருக்கிறோமா? அழுது புலம்புகிறவர்களா இருக்கிறோமா? அங்கலாய்க்கிறவர்களா இருக்கிறோமா? இந்த காலை வேளையில் சிந்தித்து பார்க்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள், அங்கலாய்த்தார்கள், அழுதார்கள். அன்பான தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் வெறுக்கிற காரியங்களை நம்மை விட்டு நாம் மாற்றி போடணும். பாருங்க, அந்த அழுகிற அழுகையை மோசே கேட்டார். ஆண்டவர் கேட்டுக்கொண்டேதான் இருந்திருப்பாரு. ஆனா மோசேக்கு காதுல விழுந்தோட பாருங்க, கர்த்தருக்கு மிகவும் கோபமும் வந்துச்சு. அது மோசேயின் பார்வைக்கும் பொல்லாப்பா இருந்ததுதான். மோசேக்கு இப்பொழுது வேதனையா இருக்கு. பிரியமானவர்களே, நம்மளா இருந்தா கூட, நம்மள இப்படிப்பட்ட ஜனங்களை தலைவர்களா இருந்து நடத்தும் போது நம்முடைய வாழ்வில் இப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றங்கள், வேதனைகள் தான் வரும். மோசேக்கு அது அது ரியாலிட்டி அவருக்கு வந்துச்சு. பிரியமானவர்களே, அவரோட நான் ஆண்டவரிடத்துல போய் கேட்கிறார், இந்த ஜனங்களுடைய பாரத்தை எல்லாம் என் மேல சுமத்திட்டீரே ஆண்டவரே, இப்படி எனக்கு ஒரு உபத்திரவத்தை உண்டு பண்ணிட்டீரே, உம்முடைய கண்களிலேயே ஆண்டவரே எனக்கு கிருபை கிடைக்காம போச்சு. ஆண்டவருடைய பாதத்துல போய் கேள்விகளை வைக்கிறார் மோசே. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவருக்கு பல கேள்விகள். அவ்வளவு அழுகிறாங்க அந்த ஜனங்கள். என்ன சொல்ல வேண்டும் என்று அவருக்கு தெரியல. அடுத்து சொல்றாரு, இவர்களை ஒரு தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல சுமந்து கொண்டு போகிறதற்கு இவர்களை நானா கற்பந்தரித்தேன் கேட்கிறார். இவர்களை பெற்றது நானா ஆண்டவரே? உம்முடைய ஜனங்கள் தானே. இவர்களுக்கு ஏதாயிலும் செய்யணும் போய் ஆண்டுடைய பாதத்தில் போய் நிற்கிறார். இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதற்கு நான் எங்க இருந்து இறைச்சிய கொண்டு வருவேன்? மோசேக்கும் அந்த நேரத்துல ஒரு எதிர்மறையான காரியங்கள் அவருடைய எண்ணத்துல வந்துட்டு, ஏன்னா சுற்றி இருக்கிற எல்லாரும் எதிர்மறையா பேசும்போது நம்முடைய வாழ்வில சில நேரங்களில் அப்படிதான். ஆண்டவர் பெரியவர் தான். அவர் எல்லாம் செய்ய வல்லவர். சுற்றி இருக்கிற சூழ்நிலைமைகள், சுற்றி இருக்கிற மனிதர்கள் நம்மை எதிர்மறையான காரியங்களை பேசும்போது நம்முடைய வாழ்வில் இப்படிப்பட்ட பல கேள்விகள் வரும். மோசேக்கு வந்தது. இது எங்க இருந்து வரும் ஆண்டவரே? காலாட்கள் மாத்திரமே 6,00,000 பேர் இருக்கிறாங்களே, இவங்களுக்கு நான் எங்க இருந்து இறைச்சி கொடுப்பேன்? ஆண்டவரை நோக்கி கேட்கிறார் மோசே.
இந்த ஜனங்கள் எல்லாரும் என்னால ஒருவனா தாங்கவே முடியாது ஆண்டவரே. எனக்கு இது மிஞ்சின பாரமா இருக்கிறதுன்னு போய் அவருடைய சமூகத்துல போய் இருக்கிறார் மோசே. உடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாம என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு என்ன கொன்று போட்டுரும் ஆண்டவர். இந்த ஜனங்களை எதுவும் செய்யும்னு அவர் கேட்கல. என்ன கொன்று போட்டுரும் ஆண்டவரேன்னு வேண்டிக் கொண்டார். சில நேரங்களில நம்முடைய வாழ்வில் உபத்திரவங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது நாம இப்படிதான் அங்கலாய்க்கிறவர்களா இருக்கிறோம். மோசே அங்கலாய்த்தார் ஆண்டவருடைய சமூகத்துல போய். உடனே ஆண்டவர் சொல்றாரு, மோசே உன்னால தாங்க கூடாத இது பாரமாதான் இருக்கு. உன்னுடைய பாரத்தை நான் குறைக்க போகிறேன். ஒரு நாளிலே உன்னுடைய மாமனாகிய எத்ரோ சொன்னபடி 70 மூப்பர்களை நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா? அந்த 70 மூப்பர்களை நீ வரவழை. அவர்கள் மேல உன்னில இருக்கக்கூடிய அந்த ஆவியை அவர்கள் மேல நான் ஊற்றப் போகிறேன். இனிமே இந்த பாரம் உன்கிட்ட மாத்திரம் இருக்கிற இந்த பாரம் அந்த 70 பேர் மேல ஷேர் பண்ணப்பட போகுது. அன்பானது, ஆண்டவருக்கு தெரியாதா மோசைக்கு இது பாரம்னு? ஆண்டவர் ஆண்டவர் எதிர்பார்த்தா என் மகன் என்கிட்ட வந்து கேட்கணும், என்கிட்ட ஜெபிக்கணும், நான் அவன் பாரத்தை மாற்றுவேன். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். மோசே போய் நின்று ஜெபித்த உடனே கண்ணீர் ஆண்டுடைய சமூகத்துல சொன்ன உடனே பாருங்க, 70 பேரை வரவழைத்து அவர்கள் மேல ஆவியை, மோசைக்கு மேல இருந்த அந்த ஆவியை அவர்கள் மேல ஊற்றினார். ஊற்றிட்டு சொல்றாரு ஆண்டவர், பாருங்க இந்த ஜனங்களுக்கு நான் இறைச்சியை கொடுக்க போறேன் மோசே. 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3 நாள் அல்ல, 1 மாதம் வரைக்கும் நான் இறைச்சியை கொடுக்க போறேன். உடனே மோசே சொல்றாரு, பிரியமானவர்களே, இந்த காலாட்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர் இருக்கிறார்களே ஆண்டவரே, 1 மாதம் முழுவதும் இந்த 6 லட்சத்துக்கு சும்மா நான் கால்குலேட் பண்ணும்போது 1,80,00,000 6 லட்சம் புருஷர்களுக்கு மாத்திரம் 1,80,00,000 காடைகள் தேவைப்படும். இது போக பெண்கள், சிறு பிள்ளைகள் எத்தனை பேர் இருந்திருப்பார்கள்? எத்தனை காடைகள் வேணும் ஆண்டவரே? நம்மளும் இப்படித்தானே கால்குலேட் பண்ணுவோம். ஆண்டவர் நமக்கு அநேக காரியங்களை நான் செய்வேன்னு சொல்லும்போது இது எப்படி நடக்கும் ஆண்டவரே? நம்முடைய சிந்தனையில, நம்முடைய ஆத்மால கால்குலேட் பண்ணுவோம். இப்படி நடக்குமா? எப்படி நடந்துரும்? அப்படி பல ஒரு நாளுக்கு இப்படின்னா இத்தனை நாள் எப்படி ஆண்டவரை தருவேன்? அதே போலதான் மோசையும் கால்குலேட் பண்றார். எப்படி 1 மாதம் வரைக்கும் கொடுப்பீர் ஆண்டவரே? சொல்லிட்டீரே, இது எப்படி நடக்கும்? ஆண்டவரிடத்தில் மோசே கேட்கிறார். ஆடு மாடுகள் அடித்தாலும் போதாதே, சமுத்திரத்து மச்சங்கள் எல்லாம் கூட்டிக் கொண்டு சேர்த்தாலும் அது போதாதே ஆண்டவரே. உடனே ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, மோசே, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். மோசேக்கு வார்த்தையை கொடுத்தார். அன்பான தெய்வ பிள்ளையே, அவனுடைய வார்த்தையின்படியே ஒரு காற்றை, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வந்த ஒரு காற்று அப்படியே காடைகளை வரவழைத்து ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த 1 நாள் பிரயாணம் மட்டும் போகிற தூரம் அளவுக்கு காடைகள் வந்து குவிந்ததாம். வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலுமாய் குவிந்ததாம். ஜனங்கள் அதை சேர்த்தார்கள், சாப்பிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே அவிசுவாச எண்ணங்களோடு ஆண்டோடைய சமூகத்துல வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்ற, இல்லை, என்னுடைய கை குறுகி போயிற்றோ, என்னுடைய வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று பல நேரங்களில் உன்னிலே சந்தேகம் எழுகிறது அல்லவா? இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, என்னுடைய வார்த்தையின்படி நடக்கும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நான் அப்படியே தியானித்துட்டு அப்படி ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்துல என் வாழ்வில செய்த நன்மைகளை ஆண்டவர் எனக்கு நினைவுபடுத்தினா. என் கண்ணுல இருந்து அவ்வளவு கண்ணீர் வந்தது பிரியமானவர்களே. ஏன்னா என்னுடைய ஹஸ்பண்டோட ட்ரீட்மெண்ட்ல எனக்கு ஆண்டவர் செய்த நன்மையை நான் நினைச்சு பார்க்கும்போது அவ்வளவு ஆனா இப்போ சில கமிட்மெண்ட்ஸ், சில தேவைகள் இருக்கும்போது ஆண்டவர் அதே ஞாபகப்படுத்தினா, அந்த அவ்வளவு தேவைய நான் உனக்கு சந்திச்சேல்ல, இந்த தேவையை நான் உனக்கு சந்திக்க மாட்டேனா? என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ பார்ப்பா என்று என்னோடு ஆண்டவர் இந்த காலை வேளையில இடைப்பட்டார். பிரியமானவர்களே, அது எவ்வளவு பெரிய தேவையா இருக்கட்டும், இந்த காலை வேளையிலே நம்ம எல்லாருக்கும் அற்புதத்தை செய்ய வல்லவரா என் ஆண்டவர் நம்ம மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர், அது எவ்வளவு பெரிய கமிட்மெண்டா இருக்கட்டும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தார் அல்லவா, இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் செய்வேன்னு வாக்கு கொடுக்கிறார். நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம், அழுது புலம்புகிறவர்களாய் அல்ல, முறுமுறுக்கிறவர்களாய், அங்கலாய்க்கிறவர்களாய்,
ஆண்டுடைய சமூகத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரிடத்திலே கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாய் இந்த காலை வேளையிலே நமக்கு தருவார். நம்ம விசுவாசிப்போம். இந்த வார்த்தையை இந்த நாள் முழுவதும் அறிக்கை செய்வோம். ஆண்டவர் நிச்சயமா நம்முடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்து நம்மை நடத்துவா.